நிச்சயமாக இந்த காதல் இந்த சமூகத்தை சும்மா விடவே விடாது. இந்த சமூகத்தை மாற்றியே தீரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்குள்ளே இருக்குது. ஊதா கலர் ரிப்பன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்காதே பார்க்காதே ஒன்றை திருடுகிற கருவா காட்டு கருவாயா அம்மாடியும் அழகு நான் எழுந்தாரி சொல்ல என்ன வேணும். அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர் அண்ட் யூஆர் தி பெஸ்டஸ்ட் டைரக்டர் ஐவ் மெட். இது இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இன்னமும் அவர் இவ்வளோ ரிஹர்சல் பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் சரி அந்த சின்சியாரிட்டி டெடிகேஷன் போகவே கூடாது அப்படிங்கிறது. ஆஃப்டர் 8 இயர்ஸ் மறுபடியும் நானும் விஷ்ணுவும் அதே மாதிரி கனகம்பட்டி வில்லேஜில் போயிட்டு இந்த படம் ஷூட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஷூரி எல்லாருமே வந்து அதே மக்கள் எங்களை அதே அன்போடு பார்த்துக்கிட்டாங்க. திவ்யா, உனக்கு எங்கள் ஊரில் காஃபி ஷாப்பு, டீ கடை, சர்பத்து கடையெல்லாம் உன் ஃபோட்டோ தானே வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, இந்த திருதிவியா உனக்கு பிடிக்காதா? மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து முதல் முறையாக ஒரு வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தில் வந்து ஒரு வேறு ஒரு மாதிரியான கிராமக்குள்ளே இருக்கிற அரசியல், அது அதுவும் விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியலை வந்து பொது ஜனத்தில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி அது. அந்த படம் பார்த்துட்டு அன்றைக்கி இரவு முழுக்க நான் வந்து அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அசலான கிராமம் ஒரு குறிப்பிட்ட சில படங்களை தவிர்த்து அசலான கிராமம்னா என்னவா இருக்குங்க, கிராமத்தோட தெருக்கள் என்னவா இருக்குது, கிராமத்தோட குளங்கள் என்னவா இருக்குது, அதாவது பொது பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற அரசு பொது உடைமை இங்கே என்னவா இருக்குது, யாரோட சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ட்ரெய்லரும் பாடல்களும் வந்து அதுதான் வந்து திருப்பி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இந்த காதல் வந்து சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குது. அவங்க நிச்சயமாக இந்த காதல் இந்த சமூகத்தை சும்மா விடவே விடாது, இந்த சமூகத்தை மாற்றியே தீரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்குள்ளே இருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி. இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். டென்ஸ்டாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். as its audio launch, I'll start with Iman sir. பெரிய தேங்க்ஸ். I'm in love with all the songs. ஆக்சுவலி நான் எல்லா சாங்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஊதா கலர் ரிப்பன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்காதே ஒன்றை திருடுகிற கருவா காட்டு கருவாயா அம்மாடியும் அழகு நான் எழுந்தாரி சொல்ல என்ன வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் சாங்ஸ். அண்ட் அடுத்தது வந்து சுசீந்திரன் சார், மை ஃபேவரட் டைரக்டர். எப்போலேருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு பெரிய ஃபேன். சாரி. சுசீந்திரன் சாரோட எவ்வளோ படம் வேலை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு கதை சொல்லாமல் கூட நான் பண்ணுவேன் சார். அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர் அண்ட் யூஆர் தி பெஸ்டஸ்ட் டைரக்டர் ஐவ் மெட் அண்ட் பெஸ்ட் ஹியூமன் பீயிங். இன்னும் சொல்லாமல் இருக்குது, பட் எல்லாருக்கும் பற்றி சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் விஷ்ணு, செகண்ட் ஃபிலிம் வித் யூ. ஜென்னி ஜீவா மாதிரியே இந்த படத்துலேயும் கோமதி கிட்டு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் யூ ஆர் வெரி டெடிக்கேட்டட். தேங்க்ஸ் ஃபார் பீங் கோஆப்ரேட்டிவ். தென் சூர்யா சார், எனக்கு இளையராஜான்னு பேர் சொல்லியிருக்காங்க என்னோடய கேமராமேன் பேர், பட் இப்போ சூர்யான்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் you made us look very beautiful even without makeup. Thank you so much. Producer sir, thank you for believing this project and taking it forward. It's a bold attempt. The ungaloda first film. Thank you so much. And Parthiban sir, you are very special in the படத்துக்கு. And thanks for your support for this film. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாராவது மறந்துட்டா ரொம்ப சாரி. ஆண்டனி சாருக்கு, ஆண்டனி சார், ஸ்டீஃபன், எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக யூஷுவல் படம் இல்லை. இட்ஸ் அன்யூஷுவல் அண்ட் இட்ஸ் வெரி போல்ட். எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும்
பெரிய பெரிய தேங்க்ஸ். என்னோட டைரக்டர்ஸ் கூட இருக்காங்க, ரவி சார், பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச். பாலசுப்ரமணியம் சார், யூஆர் ஆல்சோ ஹியர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Catherine, thanks to everyone. Thank you. You'll definitely love this film and Maaviran Kittu will remain in your hearts. Thanks. ரொம்ப பிடிச்ச டைரக்டர் சுசீந்திரன் சார், ரொம்ப நன்றி சார் இந்த கதை என்கிட்ட சொன்னதுக்கு. கேட்ட உடனே நான் சொன்னேன் சார் 100% உடனே போயிடலாம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா சார் வந்து உடனே டேட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எல்லாம் தள்ளி போட்டால் நான் வரேன் சார் அப்படின்னேன். அவ்வளோ பிடிச்ச ஒரு டைரக்டர். அண்ட் எனக்கு இந்த படத்தோட அவுட்புட் பார்த்துட்டேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்கிறது. இதோட சக்ஸஸ் என்னங்கிறது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் ஐ டெஃபினெட்லி பிலீவ் ஆடியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாவீரன் கிட்டு படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் 11th ஃபில்ம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீதிவ்யா, ஐ மீன் ஒரு ஹீரோயினோட 2வது வாட்டி சேர்ந்த படம் பண்ணுறேன். அதுதான் ஸ்ரீதிவ்யா. இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஜீவாப்போ நாங்கள் சுத்தமாக பேசவே இல்லை. இந்த படத்தப்போ பேசிகிட்டே இருப்போம். ஷார்ட் ரெடியாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ரெடிப்பா போகலாம்ப்பா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸ்ரீதிவ்யா, இட்ஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தொல்லை பண்ணுவேன், நிறைய கேள்விகள் கேட்பேன். என் டேரக்டர்ஸ் கூட சொன்னாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லா படத்துலையும். பார்த்திபன் சார், அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நம்ம சில டயலாக்ஸாக கொடுக்கும்போது ஈஸியான டயலாக் பேசிடலாம் அப்படிலாம் தோணும். பட் சார் வந்து நான் பார்த்தேன், ஒவ்வொரு டயலாக் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 வாட்டி ரிஹர்சல் அவரே பேசி பார்க்குறாரு. ஏன்னா இது இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இன்னமும் அவர் இவ்வளோ ரிஹர்சல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் சரி அந்த சின்சியாரிட்டி டெடிகேஷன் போகவே கூடாது அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐ லேர்ன்ட் அ பிக் லெசன் ஃப்ரம் யூ. எனக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாராட்டு விழா மாதிரியே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாவீரன் கிட்டு உருவானதுக்கு முழுக்க முழுக்க சந்திரசாமி சார் தான் காரணம். ஏன்னா உடனே இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். சில காரணங்களால் ஒரு படம் ஒரு 45 days வந்து நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போச்சு. எந்தவித தடங்களும் இல்லாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக அந்த படம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க தயாரிப்பாளர் தான். சந்திரசாமி சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெண்ணிலா கபடி குழு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் நின்னோம், நானும் விஷ்ணுவும். மறுபடியும் ஆஃப்டர் 8 years மறுபடியும் நானும் விஷ்ணுவும் அதே மாதிரி கனகம்பட்டி வில்லேஜில் போயிட்டு இந்த படம் ஷூட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஷூரி எல்லாருமே வந்து அதே மக்கள் எங்களை அதே அன்போடு பார்த்துக்கிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பேசணும். ஏன்னா அது நிறைய பேர் வந்து உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸ்ரீதிவ்யாவில் ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங்கே போயிருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து ரன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா வந்து சாதாரணமாக வந்தோம் நடித்தோம் நின்னோன்னு போக முடியாது. இந்த படத்தில் நிறைய விக்கு மாட்டணும், நிறைய ரன்னிங் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சின்ன கேரக்டராக இருந்தால் கூட ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க, ஆத்மாத்மா ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணு, ஸ்ரீதிவ்யா, சூரி எல்லாருமே இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கதாபாத்திரங்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் உத்தமன் பாண்டிநாடுக்கு அப்புறம் நான் கதை எழுதும்போது சின்ன கதாபாத்திரமாக தான் இருந்துச்சு. படமாக வந்து நிற்கும்போது வேறு அளவுக்கு வந்து நின்றுருக்குது. பேய் மாதிரி இருக்கா. அப்படி என் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் எடிட்டிங்கில் பார்க்கும்போது சொல்லுவாங்க வேறு மாதிரி இருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஹரிஷ் உத்தமனுக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திபன் சார், அவரை பற்றி பேசாமல் இந்த என்னென்னா வந்து ஒரு பார்த்திபன் சாரை வந்து ஒரு நடிகரை மீறி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவர் அமைச்ச திரைக்கதையாக இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப நேர்த்தியாக பார்ப்பார். எல்லாருமே வந்து பணம் சம்பாரித்து எல்லாருமே பாண்டிய ரத்தம் பார்த்தேன் இருங்க வர்றேன். எல்லாருமே பணம் சம்பாரித்து மறுபடியும் படத்துக்குள்ளேயே போடக்கூடிய கமல்ஹாசனுக்கு அப்புறம் பார்த்திபன் சார் தான். ஸோ அவருடைய ஒவ்வொரு பணமும் மறுபடியும் சினிமாவுக்குள்ளேயே தான் வந்து சொல்லிட்டே இருக்குது. நல்ல படைப்புகளை கொடுக்கணும்னு அவருடைய அந்த தாகம் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நிறைவேறியிருக்குன்னு நான் நம்புகிறேன். சின்ராஸுங்கிற கதாபாத்திரத்தில் அவரும் நானும் ஒரு 20 நாட்கள் பணியாற்றியிருக்கோம். மிக சிறப்பாக ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு வந்து கதை சொன்னதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது வந்து என்கிட்ட கேட்டார், சார் கரெக்டாக இருக்கா சார், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா சார் ரொம்ப சரியாக இருக்குது சார். நான் வந்து ரசிச்சிட்டு இருக்கேன். உண்மைக்கு சொல்லணும்னா
ஸோ அந்த கதாபாத்திரத்தை எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே டைலாக் டெலிவரியில் ஒரு எல்லாருமே பயமுறுத்துறாங்க. பார்த்திபன் சார்ட்ட டைலாக் கொடுத்தா கொஞ்சம் குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசுவார், இப்படி மாற்றி போடுவார், அப்படி மாற்றி போடுவார். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த படத்தில் வந்து அந்தந்த டைலாக்ஸு, சார் இந்த டைலாக்ஸு ரொம்ப நல்லா இருக்குது, பட் இந்த ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆழம் கிடைக்கும்னு நினைப்பேன் அப்படின்னு பாரு. அவர் சொல்லக்கூடிய ஒரு 20 சஜஷன் சொல்லியிருப்பார். 20மே வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு பலமாக தான் இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றி சார். சார் நான் பாராட்டுறேன் சார். சார் சீரியஸாக வந்து உண்மைக்குமே வந்து நான் வந்து ஏன்னா எங்களுடைய வேகம் தெரியும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு 500 பேர் க்ரௌடு, கேமரா 2 கேமரா டப்பு டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டே இருப்போம். அந்த ஸ்பீடுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக நடித்தால் மட்டுமே தான் முடியும். ஏன்னா வந்து 500 க்ரௌடு மொத்த ரோடுமே பிளாக் பண்ணி எடுத்தோம். ஸோ ஹோல் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திபன் சாருடைய சீன்ஸாக எல்லா கேரக்டரும் டைலாக் பேசிகிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அது அன்றைக்கி ஷூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பட்ஜெட் ரீதியாக வந்து அதுக்கப்புறம் அது ஒரு 3 நாள் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸு. ஆனால் பார்த்திபன் சார் வந்து எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஒன் மோர் டேக்கே போகலை. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் மோர் டேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஏதாவது ட்ராலி ஈலி மிஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான். ஸோ மற்றபடி எல்லா இடத்துலையுமே பார்த்திபன் சார் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காரு. ஸ்ரீதிவ்யாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜீவாவோட பெட்டர் ரோல், பெர்ஃபார்மராக ரேவதி மேடம் மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைக்கும். விஷ்ணு நானும் சேர்ந்து பண்ணுறது 3rd ஃபிலிம், கண்டிப்பாக 4th ஃபிலிம் கண்டிப்பாக பண்ணுவோம். அது இப்போவே வந்து எங்கள் 2 பேத்துக்குமே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மாவீரன் கிட்ட கதை பேசுன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அது படமாகவும் போட்டு இப்போ காமிச்சிட்டாரு. எல்லாருமே படம் பார்த்தோம். உண்மையிலே ஒரு நேர்மையான படம், ரொம்ப நல்ல ஒரு படம், ஒரு சொல்ல வேண்டிய படம். இப்போ உள்ள தருணத்தில் பேச வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். அவ்வளவு விஷயங்களை அதுவும் பீரியடுக்குள்ளே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. நல்ல படமாக, அது நல்ல படமாகவும் கல்லா காட்டக்கூடிய படமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ரஞ்சித் சொன்னது மாதிரி இந்த படம் கமர்ஷியலாக ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடணும், இதெல்லாம் ஓடித்தான் ஆகணும். அப்படியான விஷயங்கள் ரொம்ப விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அதே மாதிரி விஷ்ணு விஷால் ரொம்ப டெடிகேஷனான ஒரு, எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 ஹீரோ யார் அப்படின்னா விஷ்ணு விஷாலும் அருள்நித்யம். எதுக்கு அப்படின்னா கதைகள் சூஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப வெரைட்டியாக சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து இது பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது ஒரு ஓடணும் அப்படிங்கிறத மீறி அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற தெளிவு 2 பேர்கிட்டையுமே இருக்குது. மற்றபடி ஸ்ரீதிவ்யா, உனக்கு எங்கள் ஊரில் காஃபி ஷாப்பு, டீ கடை, சர்பத்து கடையெல்லாம் உன் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இந்த ஸ்ரீதிவ்யா உனக்கு பிடிக்காதா அப்படின்னா, ஏன் பிடிக்குமே அப்படின்னு, ஏன் அப்புறம் அந்த பொண்ணை மூஞ்சியை காட்டவே மாட்டேன் உன் படத்தில் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி இமான் சார் எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இமான் சார் வச்சு நீ ஏன் பண்ணவே மாட்டேற அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை ஒவ்வொரு படத்துலையும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. சீக்கிரமாக உங்கள்கிட்ட வரேங்க சார். சாங் இன்னொன்று என்னென்னா, என் படத்துக்கு நான் என்ன சாங்கை வந்து கேட்பனோ அதே மாதிரி சுசீந்திரன் படம் எல்லா சாங்குமே வந்து என்னைக்கு அவர் சிடி கொடுக்குறாரோ அன்னைக்கே நானும் கேட்டுருவேன். கேட்ட உடனே ஸ்டுடியோவுக்கும் போவேன். இமான் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டுடியோவுக்கு போனோம்னா மியூசிக் டைரக்டருக்காக வெயிட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டுடியோவில் எப்போவுமே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா இமான் சார் தான். அவ்வளோ டெடிகேஷனான ஆளே.